ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அன்றைக்கி காலையில் 4:30க்கெல்லாம் முழிப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது தூக்கமாக வரல. அப்போ சரி ஓகே, இனிமேல் நம்ம தூங்க வேண்டாம், அப்படி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். எப்போதும் போல் ஒரு இயல் ஃபுல்லாக படித்தேன். அன்றைக்கி என்னென்னா ஒரு இயல் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்தே எல்லாமே படித்தேன். அன்றைக்கி இயல் 6 படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப 1 to 5 ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணினேன். ஃபுல்லாக ஒரு வாட்டி நம்ம கவர் பண்ணிக்கலாம். மறக்கிறது மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அது மறக்காது, நம்மளுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். எல்லா கொஷினுமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அதே மாதிரி எல்லா ஆன்சருமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். எனக்கு எப்போதுமே தமிழ் டெஸ்ட்டில் தமிழில் மார்க்கு இந்த மாதிரி தான் போகும். அதுவும் ஒரு சில வரிகள் கொடுத்து இது பாரதியாரா பாரதிதாசனான்னு கேட்டிருப்பாங்க. அதில் பெரிய குழப்பம் வரும். நம்மளுக்கு பாரதியார் மாதிரியும் தோணும், பாரதிதாசன் மாதிரியும் தோணும். எது கரெக்டுன்னு சொல்லி நம்மளால் கரெக்டாக எடுக்கவே முடியாது. நான் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் போடுவேன். அதுக்காகவே இப்போ ஒவ்வொரு ஹிண்ட்டு, ஒவ்வொரு க்ளூ மாதிரி ஏதாவது வச்சு அப்படி மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இவங்கன்னா இதை தான் சொல்லியிருப்பாங்க, இவங்க இதை தான் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஹிண்ட் வச்சு படிப்பேன். அப்புறம் தமிழ் படித்து முடித்ததும் சரி பாலிட்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக் எடுத்தேன். 10th சோஷியல் புக்கில் கான்ஸ்டிடியூஷன் லெசன் இருக்குது. அதை ஃபுல்லாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். அதுவுமே முன்னாடி லாஸ்ட்டு குரூப் 4க்கு படிச்சிருந்தேன், அந்த லெசன் படிச்சிருந்தேன். ஆனால் நம்மளுக்கு திரும்ப 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 படிக்கலைன்னா எப்போதுமே அந்த ஆர்டிக்கல் நம்பர் எல்லாமே மறந்து போகுது. ஸோ திரும்ப திரும்ப நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் அப்போ படித்தது எனக்கு இப்போ திரும்ப புக்கு பார்க்கும்போது எதுவுமே ஞாபகம் இல்லாதது மாதிரி இருந்துச்சு. ஸோ திரும்ப ஒரு வாட்டி எல்லாம் சரி கிளியராக படிப்போம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். பட் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியலை. என்னால் முடிஞ்ச பேஜ் வரைக்கும் அன்றைக்கி படிச்சிருந்தேன். படிச்சுட்டு மிச்சத்தை சரி நம்ம ஈவினிங் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் என்னால் தமிழில் ஒரு இயலும் சோஷியலில் கான்ஸ்டிடியூஷன் லெசனில் ஒரு 3 to 4 பேஜஸ் மட்டும்தான் படிக்க முடிஞ்சுது. ஸோ அதோடய கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் அன்றைக்குள்ள டார்கெட்டை. ஏன்னா அதுக்கப்புறமாட்டி எனக்கு ஒர்க்கு கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. ஸோ டைம் ஆனதுனால கிளம்பிட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு இப்போ புரியுது. எப்படின்னா நம்ம பிளானர் போடாமல் படித்தா கரெக்டாட்டு நம்மளால் டார்கெட் அச்சீவ் பண்ணவே முடியாது. நான் பிளானர் இல்லாமல் படிக்கிறதுனால எனக்கு எதுவுமே முடியலை. ஸோ நான் டிசைட் பண்ணியிருக்கேன் எப்படின்னா கரெக்டாக பிளானர் போட்டு இன்றைக்கி இந்த லெசன் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நான் தமிழுக்கு மட்டும்தான் பிளானர் வச்சுருந்தேன், வேறு எதுக்குமே பிளானர் வைக்கல. இருக்கிற டைமில் ஏதோ படிக்கிறது மாதிரி இருந்துச்சு. பட் இனிமேல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பிளானர் வச்சு படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.